அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் மு. தமிழ்ச்செல்வி, ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர். உங்கள் அனைவரையும் எம் கல்லூரியின் ஜாக்டைல் தளத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த பாடத்திட்டத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்ற தலைப்பு பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்ம பொதுவா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்ம பொதுவா 1857ஆம் ஆண்டுல நடைபெற்ற கிளர்ச்சியில இருந்து தான் ஆரம்பிப்போம். ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு தென்னிந்தியாவில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆரம்ப கால எதிர்ப்புகளோட ஒருங்கிணைந்த வெளிப்பாடுதான் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது தனிப்பட்ட ஒரு அரசியல் போராட்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அரசியல், பொருளாதார மற்றும் சமூக காரணங்களால உருவான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இயக்கமா இந்த தென்னிந்திய இயக்கம் இருக்கு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப கால எதிர்ப்பு உணர்வுகள் காலப்போக்குல தனித்தனி சம்பவங்களா இல்லாம ஒன்னா சேர்ந்த ஒருங்கிணைந்த அரசியல் இயக்கமா உருவெடுத்துச்சு. அதன் விளைவாத்தான் தென்னிந்திய கிளர்ச்சியோடைய கால வரம்பும் அதன் முக்கிய கட்டங்களும் தெளிவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது. இப்ப நம்ம தென்னிந்திய கால வரம்பு எந்த காலகட்டத்துல நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இது ஒரே காலத்துல நடந்த நிகழ்வுகள் கிடையாது. 18ஆம் நூற்றாண்டோட இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பம் வரைக்கும் நீண்ட ஒரு செயல்முறை குறிப்பா தான் இந்த இருக்கு. குறிப்பா 1790கள்ல இருந்து 1801 வரைக்கும் நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த கிளர்ச்சியோட உச்சகட்டமா இருக்குது. இதுல யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க, இந்த கிளர்ச்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு, சிவகங்கை வேலுநாச்சியாருடைய போராட்டம், மருது சகோதரர்களுடைய ஒருங்கிணைந்த கிளர்ச்சி, இது எல்லாமே இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இந்த கால வரம்புல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளை முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல அரசியல் சூழ்நிலையை அறிதல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இயக்கமே அது உருவான அரசியல் பின்னணியில இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால இப்போ 18ஆம் நூற்றாண்டோட தென்னிந்திய அரசியல் நிலைய விரிவா பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல அரசியல் நிலை அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில தென்னிந்தியாவில் ஒரு வலுவான மைய அரசு இல்லை. எப்படி இருந்துச்சு? மைசூர் அரசு, கர்நாடக நவாப், மராத்தியர்கள் அப்படின்னு பல பாளையக்காரர்கள் தனித்தனியா அதிகாரம் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த அரசியல் பிளவு கிழக்கிந்திய கம்பெனிக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. கம்பெனி முதல்ல உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்யறது மாதிரி போல நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அரசியல் சுதந்திரத்துல தலையிட தொடங்குச்சு. இதன் மூலமா தான் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய அரசியல் ஆதிக்கம் உருவாச்சு. இந்த வகையான அரசியல் பிளவு நிலவிய சூழ்நிலையில தென்னிந்தியாவோட நிர்வாக அமைப்பு எவ்வாறு செயல்பட்டது அப்படின்றத அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பா உள்ளூர் நிர்வாகத்தை தாங்கி நின்ற அமைப்பா பாளையக்கார முறை செயல்பட்டது. அதனால தென்னிந்திய அரசியல் சூழ்நிலையை முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாளையக்கார முறையோட தன்மை, அதோட நிர்வாக பங்க இப்ப நம்ம பார்ப்போம். நிர்வாக அடிப்படையா பாளையக்காரர்கள் அந்தந்த பகுதிகளில் அரசரோட பிரதிநிதிகளா இருந்து நிர்வாகத்தை நடத்தினாங்க. அவங்க வரி வசூல் செஞ்சதோட மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கையும் பாதுகாத்து வர்றாங்க. இதோட மட்டும் இல்லாம தேவைப்பட்டா அரசருக்கு இந்த பாளையக்காரர்கள் படை உதவியும் வழங்குறாங்க. இந்த முறை மக்களோட அன்றாட வாழ்க்கையோட நெருக்கமா இந்த பாளையக்காரர்கள் இணைந்திருக்கிறதுனால பாளையக்காரர்கள் சமூக தலைவர்களா மதிக்கப்படுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாக மாற்றங்கள் எந்த அளவுக்கு இந்த பாளையக்கார விஷயத்துல மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னோம்னா, ஆங்கிலேயர்கள் இந்த பாளையக்கார முறைய தங்களோட ஆட்சிக்கு தடையா கருதுறாங்க. அதனால பாளையக்காரர்களுடைய பாரம்பரிய அதிகாரங்களை ஒவ்வொன்னா பறிக்க தொடங்குறாங்க. எப்படி பறிக்க தொடங்குறாங்க? அதாவது வரி சரியான நேரத்துல எப்படியெல்லாம் பாளையக்காரர்களை சுரண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாளையக்காரர்கள் வரி சரியான நேரத்துல செலுத்தல அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாளையங்களை பறிமுதல் செய்யறாங்க. அதுக்கப்புறமா பாளையக்காரர்களுக்குன்னு இருக்கக்கூடிய படைகளை கலைச்சிடுறாங்க.
இதனால அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லாம சமூக மரியாதையையும் பாளையக்காரர்கள் இழந்துடுறாங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பாளையக்காரர்களிடையே ஆங்கிலேயருக்கு எதிரான கடுமையான பொருளாதார எதிர்ப்பை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சுரண்டல். இந்த பொருளாதார சுரண்டல் எப்படி ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க அப்படின்னா அரசியல் காரணங்களோட சேர்ந்து பொருளாதார காரணங்களும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனி வரிய பணமா மட்டும் வசூலிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியது. இதோடு மட்டும் இல்லாம வறட்சி, பஞ்சம் மாதிரி இயற்கை பேரிடர்களையும் அவங்க கணக்குல எடுத்துக்கவே இல்லை. இதோட விளைவா விவசாயிகள் கடன்ல சிக்கி நிலங்களை இழந்துடுறாங்க. நிறைய பேரு கூலி தொழிலாளர்களா மாறிடுறாங்க. இந்த பொருளாதார சுரண்டல் மக்கள் கிட்ட ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தியது. கிளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த காரணங்களை இதுவரை நம்ம பார்த்த அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களை ஒன்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சிக்கான அடிப்படை காரணங்கள் நம்மளுக்கு தெளிவா புரியும். அதாவது என்னென்னது? பாளையக்காரர்களோட அதிகார பறிமுதல், கடுமையான வரிமுறை, நில உரிமை மாற்றம், உள்ளூர் நிர்வாக முறையில தலையீடு மற்றும் ஆங்கிலேயர்களுடைய இராணுவ ஆதிக்கம். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய எதிர்ப்பு இயக்கத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உருவாக்குச்சு. இந்த ஒருங்கிணைந்த காரணங்கள் வெறும் கோட்பாடா மட்டும் இல்லாம நடைமுறை எதிர்ப்புகளாகவும் வெளிப்பட்டுச்சு. அந்த ஆரம்ப கால எதிர்ப்புகளோட முக்கியமான வெளிப்பாடா முதல்ல முன்னிலைக்கு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அதனால தென்னிந்திய கிளர்ச்சியுடைய தொடக்க காலத்தை புரிஞ்சுக்க இப்ப அவரோட எதிர்ப்பை பத்தி பார்ப்போம். நாம வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரா இருந்து ஆங்கிலேயர்களோட அநீதியான வரி கோரிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் எடுத்த இந்த முடிவு தனிப்பட்ட மறுப்பா நம்மளுக்கு தோணலாம், ஆனா அது கிடையாது. அது கம்பெனியோட ஆட்சிக்கு நேரடியான ஒரு சவாலா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆங்கிலேய அதிகாரிகளோட நடைபெற்ற சந்திப்புகள்ல அவர் காட்டிய தைரியமும் சுயமரியாதையையும் மக்களிடையே அவரை ஒரு வீரரா மாத்துச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்த இந்த தைரியமான நிலைப்பாடு வெறும் வார்த்தைகள்ல நிற்காம ஆயுத மோதலா மாறியது. ஆங்கிலேயர்களோட ஏற்பட்ட இந்த மோதல் காலப்போக்குல ஒரு முக்கியமான போராட்டமா வளர்ச்சி பெற்றது. அதோட வரலாற்று சாட்சியா அமைஞ்சதுதான் பாஞ்சாலங்குறிச்சி போர். இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் 1799ஆம் ஆண்டு நடைபெற்றுச்சு. தென்னிந்திய கிளர்ச்சியோட முக்கிய கட்டம் தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர். இந்த போர்ல கட்டபொம்மனோட படைகள் ஆயுதங்களையும் எண்ணிக்கையிலையும் குறைவா இருந்தாலும் மன உறுதியிலையும் தைரியத்திலையும் குறைவில்லாம போராடினாரு. இறுதியில ஆங்கிலேயர்களோட இராணுவ வலிமை வெற்றி பெற்றது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஆனா அவரோட மரணம் கிளர்ச்சிய முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. அது எதிர்ப்பு உணர்வைதான் மேலும் மேலும் தீவிரப்படுத்துச்சு. பாஞ்சாலங்குறிச்சி போரோட தோல்வியும் கட்டபொம்மனோட மரணமும் தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கிடுச்சு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. ஆனா உண்மையில அந்த நிகழ்வுகள் எதிர்ப்பு உணர்வை ஒடுக்கல. என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு மாறா அத புதிய தலைமையின் கீழே தொடர செய்ச்சு. அதோட விளைவாகத்தான் கட்டபொம்மனுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் தலைமையில எதிர்ப்பு இயக்கம் புதிய வடிவில முன்னெடுத்துச்சு. வரலாற்றுல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திய முதல் பெண் அரசியாளரா கருதப்படுகிறாரு சிவகங்கையில இருக்கக்கூடிய வேலுநாச்சியார். சிவகங்கை அரசோட ஆட்சியாளராக இருந்த வேலுநாச்சியார் தன்னுடைய கணவர் முத்து வடுகநாத தேவர் ஆங்கிலேயர்களால கொல்லப்பட்ட போதும் மனம் தளராம மாறா அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தினாரு. அவரு மருது சகோதரர்களோட ஆதரவோட தன்னுடைய படைய மறுசீரமைச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்தினாரு. வேலுநாச்சியாரோட போராட்டத்துல மக்களோட பங்கேற்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல விவசாயிகள், பொதுமக்கள், எல்லா வீரர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கம்பெனி படைக்கு, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கு எதிர்ப்பை உருவாக்கினாரு வீரமங்கை வேலுநாச்சியார். குறிப்பா பெண்களும் இந்த போராட்டத்துல நேரடியா ஈடுபட்டாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குயிலி அப்படின்ற வீராங்கனையினுடைய தியாகம் வரலாற்றுல இடம்பெற்றிருக்கு. குயிலி
தன்னையே தீயிட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்க அழிச்சு ஆங்கிலேயர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இதோட விளைவா சிவகங்கை மீண்டும் வேலுநாச்சியாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. வேலுநாச்சியாரோட எதிர்ப்பு வெறும் அரசியல் போராட்டமா மட்டும் இல்லாம பெண்களோட துணிச்சல், தியாகம் மற்றும் தலைமையை வெளிப்படுத்திய ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இந்த குயிலி. இவர் தொடங்கிய இந்த எதிர்ப்பு இயக்கம் அதுக்கப்புறமா மருது சகோதரர்களுடைய ஒருங்கிணைந்த கிளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமா அமைந்தது. வேலுநாச்சியார் தலைமையில நடைபெற்ற இந்த தொடர்ச்சியான எதிர்ப்பு தனிப்பட்ட அரசுகளோட போராட்டம் மட்டும் இல்லாம ஒரு பரந்த அரசியல் எதிர்ப்புக்கான அடித்தளமா அமைஞ்சிச்சு. அவருடைய போராட்ட அனுபவங்களும் மக்கள் கிட்ட உருவான எதிர்ப்பு உணர்வும் தென்னிந்தியா முழுவதுமே ஒருங்கிணைந்த ஒரு கிளர்ச்சியை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துச்சு. இதன் விளைவாதான் மருது சகோதரர்கள் தலைமையில 1801 நடைபெற்ற ஒருங்கிணைந்த கிளர்ச்சி உருவெடுத்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தினாங்க மருது சகோதரர்கள். 1801 கிளர்ச்சியில மாணவர்களே, பெரிய மருது, சின்ன மருது, இந்த மாதிரி உள்ள பெரிய மருது, சின்ன மருது இவங்க 2 பேரும் தென்னிந்திய கிளர்ச்சியை ஒரு உச்ச கட்டத்துக்கு கொண்டு சென்ற மிக முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. இவங்க சிவகங்கை அரசியல்ல முக்கிய நிர்வாகிகளா இருந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை திட்டமிட்டு முன்னெடுத்தினாங்க. முந்தைய கட்டங்கள்ல ஏற்பட்ட கிளர்ச்சிகள் பெரும்பாலும் தனித்தனி பகுதிகள்ல நடைபெற்றுச்சு. ஆனா மருது சகோதரர்கள் இந்த சிதறி கடந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒருங்கிணைந்த ஒரு அரசியல் இயற்றமா மாற்ற முயன்றாங்க. அவங்க தென்னிந்தியாவில பல பாளையக்காரர்கள், சிற்றரசுகள் மற்றும் பொதுமக்களோட தொடர்பு கொண்டு ஒரே நேரத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழுச்சி செய்ய திட்டமிட்டாங்க. 1801 நடைபெற்ற இந்த கிளர்ச்சி தமிழகம், சிவகங்கை, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரே நேரத்துல வெடிச்சிச்சு. இது ஒரு இடத்துல நடந்த போராட்டம் கிடையாதுங்க, மண்டல அளவிலான எதிர்ப்பு இயக்கமா உருவெடுத்தது. இதன் மூலம் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்றது வெறும் ஆயுத போராட்டமாக இல்லாம அரசியல் நோக்குடைய இயக்கமாக மாறியது. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருது சகோதரர்கள் வெளியிட்ட திருச்சி பிரகடனம் மிக மிக முக்கியமான ஆவணம். இதுல மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னும் தங்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் காக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் தேசிய உணர்வு கொண்ட அரசியல் அறிக்கைகள்ல ஒன்றா கருதப்படுது. ஆனா ஆங்கிலேயர்களுடைய மேம்பட்ட ஆயுதங்களும் வலுவான இராணுவ அமைப்பும் காரணமாக இந்த கிளர்ச்சி இறுதியில தோல்வியில தான் முடிஞ்சது. மருது சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு 1801 தூக்கிலிடப்பட்டனர். இவங்களோட மரணம் தென்னிந்திய கிளர்ச்சிய செயல் வீரியத்தை தற்காலிகமா அடக்கியது. இருந்தாலும் கூட மருது சகோதரர்களுடைய கிளர்ச்சி தோல்வி அடைந்ததா மட்டும் பார்க்க கூடாது. அவங்க உருவாக்கிய ஒருங்கிணைந்த எதிர்ப்பு மாதிரி, பின்னர் இவங்க ஏற்படுத்தின இந்த மாதிரி தான் பின்னாடி ஏற்பட்ட இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு மிக முக்கியமான முன்னோடியா அமைந்தது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இனி அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இவ்வளோ எஃபர்ட்டிவா இருந்தக்கூடிய அந்த மருதுபாண்டியர்களுடைய கிளர்ச்சிக்கான தோல்விக்கான, இந்த தென்னிந்திய புரட்சியினுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது மிகுந்த தைரியத்தோடும் தியாகத்தோடையும் நடைபெற்றாலும் அது இறுதியில தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த தோல்விக்கு பின்னால பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த தேசிய தலைமை இல்லாமை. ஆமா, தென்னிந்திய கிளர்ச்சியில பல முக்கிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுறதுக்கு ஒரு மிக முக்கிய தலைவர்கள் இல்லாம போயிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாமே தனித்தனி தலைமையிலான போராட்டங்களை நடத்தினாங்க. ஆனா இந்த எல்லா போராட்டங்களையும் ஒரே மைய தலைமையின் கீழே ஒருங்கிணைக்கக்கூடிய தேசிய அளவிலான தலைமை இல்லை. இதனால இந்த போராட்டங்கள் சிதறிய நிலையில தான் நடைபெற்றுச்சு. ஒன்றுக்கொன்று முழுமையான ஆதரவு கிடைக்காம போனதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன ஆயுதங்களுடைய பற்றாக்குறை.
கிளர்ச்சியாளர்களுடைய படைகள் பெரும்பாலும் பழைய வகை ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது வாளு, ஈட்டி, குத்துவாளு இந்த மாதிரி பாரம்பரிய ஆயுதங்கள் தான் அவங்க கிட்ட இருந்தது. இதுக்கு மாறா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்தது எப்படிப்பட்டது? துப்பாக்கி, பீரங்கி மற்றும் பயிற்சி பெற்ற படைகள் இருந்துச்சு. இந்த ஆயுத வேறுபாடு போர்க்களத்துல கிளர்ச்சியாளர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட இராணுவ அமைப்பு. ஆங்கிலேயர்களுடைய மிகுந்த ஒழுங்கு, திட்டமிடல் மற்றும் பயிற்சியோட செயல்பட்டாங்க. அவங்களோட படைகள் ஒரே கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்டதால போரில அதிகமான செயல்திறன் பெற்றுச்சு. மேலும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிலையான வருவாய் மற்றும் வளங்கள் இருந்ததால நீண்ட கால போராட்டத்தை அவங்களால நடத்த முடிஞ்சிச்சு. நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில உள்ளூர் அரசர்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம் இல்லையா? ஆனா எல்லா உள்ளூர் அரசர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிடையாது. சில நவாபுகள், சில சிற்றரசர்கள் தங்களுடைய பாளையக்காரர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக ஆங்கிலேயர்களோட இணைஞ்சு செயல்பட்டாங்க. இத்தகைய ஒத்துழைப்பு கிளர்ச்சியாளர்களோட முயற்சிகளை பலவீனப்படுத்தியது. அடுத்தது அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்தோட குறைபாடு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேகமான தகவல் பரிமாற்றம் செய்ய முடியாது இல்லையா? அதனால வேகமான தகவல் பரிமாற்றம் இல்லை. ஒரு பகுதியில நடந்த போராட்டம் பற்றிய செய்தி இன்னொரு பகுதிக்கும் ரொம்ப தாமதமா தான் போச்சு. இதனால ஒரே நேரத்துல ஒழுங்கான ஒருங்கிணைந்த தாக்குதல்களை அவங்களால நடத்த முடியல. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட கால போராட்டத்தை தாங்கக்கூடிய வளங்களோட குறைவு கிளர்ச்சியாளர்கள் கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதாவது பணம், உணவு, ஆயுதம் மற்றும் பயிற்சி இந்த மாதிரி வளங்கள் புரட்சியாளர்கள் கிட்ட குறைவா தான் இருந்தது. நீண்ட கால போராட்டத்தை நடத்த முடியாம பல இடங்கள்ல கிளர்ச்சி ரொம்ப வேகமாவே அடக்கப்பட்டுச்சு. ஒருங்கிணைந்த தேசிய தலைமை இல்லாமை, அதுக்கப்புறம் நவீன ஆயுதங்களோட பற்றாக்குறை, ஆங்கிலேயர்களுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட படை மற்றும் சில உள்ளூர் அரசருடைய ஒத்துழைப்பு, இது எல்லாம் தான் தோல்விக்கு மிக முக்கியமா காரணமா இருந்துச்சு. இருந்தாலும் கூட இவ்வளோ தோல்வியிலும் கூட இந்த தோல்வி கிளர்ச்சியோட வரலாற்று முக்கியத்துவத்தை ஒரு பிட்டு கொஞ்சம் கூட குறைக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்னிந்திய கிளர்ச்சிக்கு அப்புறம் பாளையக்கார முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் கிட்ட இருந்த நிர்வாக, வரி வசூல் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதிகளை கொண்டு வரப்பட்டுச்சு. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய நிர்வாகத்தை மேலும் மையப்படுத்துச்சு. வரி வசூல், நீதித்துறை, காவல் அமைப்பு மற்றும் அனைத்து கம்பெனியோட கட்டுப்பாட்டிலும் அமைஞ்சதால தென்னிந்தியாவில ஆங்கிலேய அரசியல் ஆதிக்கம் உறுதியா நிலை பெற்றுச்சு. உள்ளூர் அரசர்கள் மற்றும் சிற்றரசர்களுடைய பாரம்பரிய அதிகாரம் ரொம்பவே குறைக்கப்பட்டுச்சு. இதன் மூலம் எதிர்காலத்துல உள்ளூர் தலைமையில உருவாக்கப்படக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்களை ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. வரலாற்று ரீதியா பார்க்கும்போது தென்னிந்திய கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான முதல்ல ஒருங்கிணைந்த அரசியல் எதிர்ப்பா கருதப்படுது. இது தனிப்பட்ட போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி பரந்த அளவிலான எதிர்ப்பு இயக்கமா உருவெடுத்தது. இந்த கிளர்ச்சி 1857, அதாவது 1801 ஏற்பட்ட இந்த கிளர்ச்சி தான் 1857 ஆண்டு நடைபெற்ற இந்திய கிளர்ச்சிக்கான ஒரு முன்னோடியா அமைஞ்சிச்சு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மனநிலை, மக்களோட பங்கேற்பு மற்றும் உள்ளூர் தலைமை, இது எல்லாமே பின்னாடி ஏற்பட்ட கிளர்ச்சிகள்ல மேலும் மேலும் வெளிப்பட்டுச்சு. தென்னிந்திய கிளர்ச்சி உருவான இந்த தேசிய இயக்கத்திற்கு அரசியல் விழிப்புணர்ச்சியும் எதிர்ப்பு மரபையும் வழங்குச்சு. இந்த அனுபவங்கள் தான் இந்திய விடுதலை போராட்டத்தோட சிந்தனை வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் போன்றவரோட தியாகங்களை இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றுல முக்கிய இடம் பெற்றுச்சு. இவங்க பின்னாடி தலைமுறைகளுக்கு ஊக்கமா விளங்கினாங்க. குறிப்பா வேலுநாச்சியாருடைய பங்களிப்பு இந்திய விடுதலை போராட்டத்துல பெண்களோட முக்கிய பங்குனை வெளிப்படுத்திய வரலாற்று சாட்சியா அமைஞ்சிச்சு. முடிவா சொன்னோம் அப்படின்னா, இந்த கிளர்ச்சி வெற்றி பெறல அப்படின்னாலும் கூட இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இந்த கிளர்ச்சி இந்தியர்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அளிச்சிச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் போன்றவரோட தியாகங்கள் இந்திய தேசிய உணர்வினுடைய ஆரம்ப வெளிப்பாடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல மிக கிடையாது. அதனால இந்த தென்னிந்திய வரலாறு எப்பொழுதுமே வரலாற்றுல நீங்கா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்து இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும், தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் தென்னிந்திய கிளர்ச்சியை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. நன்றி, வணக்கம்.